ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க அப்புறம் பாக்கியலட்சுமியில் நில்லுடா அங்கே ஒரு அடி எடுத்து வச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காலை வெட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த டைலாக் வழக்கம் போல் யாரா சொல்லுவாங்கன்னு பார்த்தா தாத்தா தானே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தாத்தாவும் சொன்னார், கூடவே பாட்டியும் சொல்லிட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியக்கூறி அடடி அப்படின்னு போட்டுடலாம் மாட்டுக்கு. அந்த அளவுக்கு ஈஸ்வரி பாட்டி வெறுத்துட்டாங்க நம்ம கோபியை. அம்மா அம்மான்னு சொல்லி கேட்க, அம்மா உள்ள நீ எனக்கு பிள்ளையும் இல்லைடா, ஒன்று தலைமொழிகிட்டேன்டான்னு கண்ணா பின்னான்னு பேசி வெளியே அனுப்பி விட்டாங்க. வெளியே அனுப்புனதோட திரும்ப வந்து நின்று பார்த்தா அம்மாவுக்கு பாசம் வந்துருச்சுன்னு திரும்புறாரு நம்ம கோபி. இப்படி ஸ்லோ மோஷனில் திரும்பாதீங்க தம்பி, நான் கதவு சாத்த வந்தேன் தம்பின்றாரு. கதவு பொட்டுன்னு சாத்த பட்டுன்னு நெஞ்சு வெடிச்சு போச்சு நம்ம கோபிக்கு. அதுக்கப்புறம் நெஞ்சு வலியோட விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு ஃபீலிங்ஸோட அவர் வந்து வீட்டில் உட்கார்றாரு. மயூ டேடி டேடிங்குது. டே இதுக்கு தாண்டா ஆவ அப்படிங்கிற மாதிரி நம்ம மையும் ராதிகாவும் எது சொன்னாலும் தலையாட்டுறாருங்க. அதனால் இவர் உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்ஸில் இருந்தார். அவர் கோபின்னு சொல்லிட்டு ராதிகா சமாதானம் பண்ணலான்னு வந்து பேசிகிட்டு இருக்கு. மையும் உங்களுக்காக வெயிட் பண்ண, குழந்தைய வச்சு விளையாடுறியே நீலாம் வருவேன் நல்லா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைய வச்சு கரெக்ட் பண்ணுறாங்களாமா இவங்க. கடைசியில் மையும் உனக்காக நான் கடைசி வரையும் இருப்பேன் மையூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் சொல்லிட்டாரு. சரி என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளையாச்சு, குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க, பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மை சொன்ன பிள்ளைய போய் இப்படி திட்டுறியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராதிகா ஒரு பக்கம் கோவத்தில் இருந்தாலும் அதாவது பாக்கியா பண்ணது சரியான்னு சொல்லிட்டு ஏற்றி விடுதாமா யாருக்கிட்ட, அதாவது கோபிக்கிட்ட. கோபி வாழ்க்கையில தடவையாக பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. என்ன தப்பு, எங்கள் அம்மா இப்போ வெளியே வந்தது தப்புங்கிறியா நீயே, உண்மைக்காக போராடுறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடேங்க அப்பா, எப்பப்பா நீதி நேர்மலாம் பேச ஆரம்பிச்சா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ராதிகா வாழ்க்கையில் வந்தால் எல்லாமே ஆச்சரியக்குறியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்